நலம் வாழ எந்நாளும் என் வாழ்த்துக்கள். ஆங்கிலம் படித்து ஆங்கிலம் பற்றிய பயத்தை போக்கவிருக்கின்ற என் அருமையான மாணவியர், இளம் உள்ளங்கள், நண்பர்கள், நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடம் 29. இந்த 29ஆம் பாடம் என்னன்னு சொன்னால் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது 3 காலத்தையும் எல்லாமே ஒரே மாதிரி வரும். நிகழ்காலத்தை எடுத்துக்கிட்டால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். கண்டினியூஸ்னால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை உங்களுக்கு இங்கிலீஷ் வேண்டாம், அதனால் நான் தமிழ் என்ன சொல்லுவேன், இருசொல் கடந்த காலம், அதாவது இருசொல் வகை கடந்த காலம். இது ஒரு வகை, சரியா? அப்போ இருசொல் வகை நிகழ்காலத்தில் என்ன செஞ்சோம், H+V3 போட்டோம். நிகழ்காலம் அப்படிங்கிறனால ஹேவ் அல்லது ஹேஸ் வந்தது, அதுக்கு V3 சேர்க்கணும். இப்போது இருசொல் கடந்த காலமாக இருப்பதால் அந்த கடந்த காலம் அதுக்கும் அதே சூத்திரம் தான் H+V3. ஆனால் கடந்த காலமாக இருப்பதனால அந்த ஹேவ் ஹேடாக மாறுது, ஹேஸும் ஹேடாக மாறுது. அதனால் அந்த பன்மை ஒருமை அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. அதாவது அங்கே பன்மைக்கு ஹேவு, ஒருமைக்கு ஹேஸு. இங்கே ஹேடுங்கிற ஒரே வார்த்தை வர்றதுனால நீங்கள் ஒருமை பன்மை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒருமை பன்மை எதுவும் இல்லை, எல்லாமே H+V3. ஹைச்னா ஹேடு, ஏன்னா இது கடந்த காலம். நிகழ்காலம்னா தான் ஹேவ் வரும், இது கடந்த காலம். இப்போ பாருங்களேன், 12 சப்ஜெக்ட்டுக்கு நான் 12 வாக்கியம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ ஹேட் ஈட்டன், ஈட்டன், நான் சாப்பிட்டு இருந்தேன். எப்பா நேற்று நீ ஏன்ப்பா சாடாமல் போயிட்ட? இல்லைப்பா, ஐ ஹேட் ஈட்டன், நான் சாப்பிட்ருந்தேன், சாப்பிட்டுட்டு தான் போனேன். அப்புறம் வி ஹேட் கான், நாங்கள் சென்றிருந்தோம். நீங்களாம் நேற்று அங்கே போனீங்களா? ஆமாம், வி ஹேட் கான், நாங்கள் சென்றிருந்தோம். கோ வென்ட் கான், V3. எல்லாத்துலேயும் பாருங்கள் V3 வரும், ஹைச் வரும். சப்ஜெக்டு ஹைச்சு V3, இதுதான் சூத்திரம். அப்புறம் யூ ஹேட் ரன், மூணாவது யூ ஹேட் ரன், நீ ஓடி இருந்தாய். அப்புறம் மறுபடியும் யூ வருது, யூ ஹேட் ஃபினிஷ்ட், நீங்கள் முடித்திருந்தீர்கள், இல்லையா, அந்த வேலையை முடிச்சிருந்தீங்க. அப்புறம் தே ஹேட் ஸ்லெப்ட், அவர்கள் உறங்கி இருந்தார்கள். அப்புறம் தீஸ் ஹேட் கான், இவைகள் போயிருந்தன. நான் அங்கே தொழுத்து போனேன், மாடு அதெல்லாம் அவைகளெல்லாம் போயிருந்தன, வெளியே போயிடுது மேய்ச்சலுக்கு. அப்புறம் தோஸ் ஹேட் கான் அவுட், அவைகள் வெளியே போயிருந்தன. இங்கே வெறும் கான், இங்கே கான் அவுட்டு, இல்லையா? அப்புறம் பாருங்கள், ஹீ ஹேட் எஸ்கேப்டு, அவன் சிறையிலிருந்து தப்பித்திருந்தான். சிறைன்னு போடலை, உங்களுக்கு இப்போதைக்கு வினைச்சொல் தான் முக்கியம். ஸோ ஹீ ஹேட் எஸ்கேப்டு, அவன் தப்பித்திருந்தான். ஷீ ஹேட் வாமிட்டட், வாமிட்டட். இங்கே எஸ்கேப்டு V3. வாமிட்டட் அந்த ஈடி மட்டும் சேரும். ஸோ ஷீ ஹேட் வாமிட்டட், அவள் வாந்தி எடுத்திருந்தாள். அப்புறம் இட் ஹேட் ட்ரைடு, டி வந்துருப்பாருங்க, டி வந்தால் ஒரு அர்த்தம், டி வந்தால் வேறு அர்த்தம். அப்போ இட் ஹேட் ட்ரைடு, அது காய்ந்து இருந்தது. இப்போ துணி துவைச்சி போட்டிருந்தோம் இல்லையா, எப்போ துணி காஞ்சிருந்தா, நேற்று கொஞ்சம் சட்டையை துவைச்சி போட்டேன்னா அது என்னாச்சு, இட் ஹேட் ட்ரைடு, அது காஞ்சிருந்ததுப்பா, நான் எடுத்துட்டேன், ஓகே. அப்புறம் திஸ் ஹேட் ட்ரைடு, டி, அது டி ட்ரைடு, இது டி ட்ரைடு. திஸ் ஹேட் ட்ரைடுன்னு அர்த்தம். எப்போ அந்த கிணத்துக்குள்ளே இந்த குழிக்குள்ளே ஒரு தவளை கிடக்க, அது இன்னும் உள்ளே கிடக்க, பாவன்னு யாரும் எடுத்துக்கிட இல்லையா, அது என்ன, அது குதிச்சு வெளியே வரலையா? நோ, திஸ் ஹேட் ட்ரைடு, இது முயற்சி செய்து இருந்தது, ஆனால் வர முடியலை அப்படிங்கிற அர்த்தம். திஸ் ஹேட் ட்ரைடு பட் குட் நாட் கம் அவுட், வர முடியவில்லை. அப்புறம் தேட் ஹேட் க்ரைடு, அது அழுது இருந்தது. அது அதுக்கு சாப்பாடு போடலையே, அந்த பூனைக்கு நாய்க்கு, அது நேற்று ஃபுல்லாக ஒரே அழுக. தேட் ஹேட் ட்ரைடு, அந்த மாதிரி அது அழுது இருந்தது. திஸ் பாய், நம்ம திஸ் தனியாக போட்ட ஒரு அர்த்தம், திஸ் பாய் போட்ட ஒரு அர்த்தம். திஸ் பாய் ஹேட் ஈட்டன், இந்த பையன் சாப்பிட்டு இருந்தான், உண்டிருந்தான், சாப்பிட்டு இருந்தான். அப்புறம் தேட்டு, நம்ம மேலே தேட்டு போட்டிருக்கோம், இங்கே தேட் பாய், அந்த பையன் ஹேட் ஈட்டன், அந்த பையன் சாப்பிட்டு இருந்தான். திஸ் பாய் ஹேட் ஈட்டன், தேட் பாய் ஹேட் ஈட்டன்.
ஐ ஹேட் ஈட்டன், யூ ஹேட் ஈட்டன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வாக்கியம், எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும், சப்ஜெக்ட்னால் நீங்கள் யாரை பற்றி பேச போகிறீங்களோ அது. இப்போது எப்போ நேற்று நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன், பஸ்ஸு வரவே இல்லை அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாருன்னு வச்சுக்கிட்டோமே. அப்படி நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு வந்தேன்? நான் 10:15 வந்தேன். ஐ கேம் அட்டு 10:15. அப்போ அற்றுனா வீட்டில் தானே ஃபார் சொன்னீங்க. அட்டு ஹோம், அதாவது ஒரு அற்று போட்டு ஒரு இடம் வந்தால் வீட்டில், அற்று சர்ச் கோவிலில், அற்று மதுரையில். ஆனால் டைம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அற்று 8 o'clock 8 மணிக்கு, அற்று 8:30 8:30 மணிக்கு. அப்போ மணி வரும்போது இக்குன்னு அர்த்தம். அப்போது நேற்று எத்தனை மணிக்கு வந்தேன்? நான் 10:15 மணிக்கு வந்தேன். ஐ கேம் அட்டு 10:15. ஓ 10:15 வந்தியா? ஓ யூ கேம் அட் 10:15. சாரி, தட் பஸ் ஹேட் கான். அந்த பேருந்து போயிருந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ 10:15 வந்த, ஹேட் கான் சொல்லும்போது அது அதுக்கு முன்னாடியே போயிடுதப்பா. அதாவது இதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கடந்த காலங்களை பற்றி நீங்கள் பேசும்போது எது பிந்தி நடந்ததோ அதை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். எது முந்தி நடந்ததோ அதை H+V3 சொல்லணும். சரியா? இப்போ நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ வெளியில் சென்றிருந்த, நீ அதுக்கு முன்னாடியே வெளியே போயிட்ட அப்படின்னு அர்த்தம். ஐ கேம் யுவர் ஹோம், நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்தேன். ஐ கேம் யுவர் ஹோம். யூ ஹேட் கான் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? H+V3 வந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு நடந்தது. நீ ஏற்கனவே வெளியே போயிட்ட, கன்றாவி கேவலம், அதுக்கப்புறம்லாம் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். சரியா? ஓகே. அப்போ 2 கடந்த காலங்களில் எது முதல்ல நடந்ததோ, அதாவது முன்கூட்டியே நடந்துடுது, பஸ்ஸு நீ வரும் முன்னாடியே போயிடுது அப்படின்னா அதைத்தான் H+V3 போடணும். எது பிந்தி நடந்தோ அதை சாதாரண கடந்த காலத்தில் போடணும். ஒரு சொல் கடந்த காலம். யூ கேம் த பஸ் ஹேட் கான், நீ வந்தாய் ஆனால் பேருந்து போயிருந்தது, ஏற்கனவே போயிடுது. ஐ டுக் த பென், யூ ஹேட், இல்லை ஐ சர்ச்டு ஃபார் த பென், நான் பேனாவை தேடினேன். யூ ஹேட் டேக்கன் இட், நீ ஏற்கனவே எடுத்திருந்தாய். அந்த ஏற்கனவேங்கிறதுக்கு தனி வார்த்தை தேவை. யூ ஹேட் ஆல்ரெடி டேக்கன் அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. பட் யூ ஹேட் டேக்கன், நீ எடுத்திருந்த, நீ ஏற்கனவே எடுத்துட்ட, நான் அதுக்கப்புறம் உட்காந்து தேடி இருக்கிறேன், எனக்கு மண்டையில் மூளே இல்லை அப்படிங்கிற அர்த்தம். அப்போ 2 காலங்கள் வருகின்ற பொழுது, நீ நேற்று மதுரைக்கு வந்தாய், யூ கேம் டு மதுரை, நீ மதுரைக்கு வந்தாய் இல்லையா? இட் ஹேட் ரெயின்டு, அது அங்கே மழை பெய்து இருந்தது, நீ வர்றதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருந்ததுப்பா அப்படிங்கிற அர்த்தம். இப்போ அடுத்து சரி, இப்போ சொந்தமாக எப்படி எழுதுறது? சொந்தமாக எப்படி எழுத? ஐ ஹேட் ஈட்டன், ஐ சப்ஜெக்ட், நான் என்னையை பற்றி பேசுகிறேன், அதனால சப்ஜெக்ட். இப்போ நீ தான் சப்ஜெக்ட். யூ ஹேட் ஈட்டன், சரி, ஐயோ யூவோ என்ன கழுது என்னன்னாலும் சரி, நான் எனக்குலாம் சொல்லியிருக்கேன், நாய் பேய் குரங்கு பேய் பிசாசு என்னன்னாலும் சரி, அதுதான் சப்ஜெக்ட்டு. அது பக்கத்தில் வருது பாருங்கள், H+V3, ஐ ஹேட் ஈட்டன். இப்போ 2 வினைச்சொல் இருக்குது, ஹேடும் வினைச்சொல், ஈட்டனும் வினைச்சொல். ஸோ 2 வினைகள் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஈஸி தெரியுமா? அது அப்படியே நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். ஐ ஹேடு கூட்டல் ஈட்டன், நான் சாப்பிட்டு இருந்தேன், இதுதான் வாக்கியம், நான் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ இதை எப்படி கேள்வி ஆக்குறதுனா, 2 வினைச்சொல் இருக்கிறதுனால ஒரு வினைச்சொல் தூக்கி முன்னாடி போட போகிறோம். இந்த பாருங்கள், ஐ ஹேட் ஈட்டன், ஹேடை ஈட்டன், ஹேடு முன்னாடி வந்தோன்னு என்ன ஆகுது? அது எஸ்ஆர்னோ கேள்வியாக மாறுது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எஸ்ஆர்னோ கேள்வி என்றால் பதில் எஸ் அப்படின்னு வரணும் அல்லது நோன்னு வரணும். எஸ், ஆமாம் நான் சாப்பிட்டு இருந்தேன். நோ, ஐ ஹேட் நாட் ஈட்டன், இல்லை நான் சாப்பிடவில்லை. இதுதான் எஸ்ஆர்னோ கொஸ்டின். இந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் கூட நீங்கள் பாருங்களேன், சும்மா இங்கிலீஷில் பூந்து விளையாடலாம். WH வார்த்தைகள், வேர் ஹேடை ஈட்டன், இந்த மேலே உள்ள ஹேடை ஈட்டன் அப்படியே வருது பாருங்கள். இப்போ ஹேடை ஈட்டனா நான் சாப்பிட்டு இருந்தேனா, இப்போ வேர் போட்டிங்கன்னா வேர் ஐ ஹேடை ஈட்டன், எங்கே நான் சாப்பிட்டு இருந்தேனான்னு வராது. அப்புறம் வென் ஹேட் ஐ ஈட்டன், எப்பொழுது நான் சாப்பிட்டு இருந்தேன். ஹவு ஹேட் ஐ ஈட்டன், எப்படி நான் சாப்பிட்டு இருந்தேன். வாட் ஹேட் ஐ ஈட்டன், என்ன நான் சாப்பிட்டு இருந்தேன். ஒய் ஹேட் ஐ ஈட்டன், ஏன் நான் அதை போய் சாப்பிட்டு இருந்தேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் சும்மா இங்கிலீஷில் பூந்து விளையாடலாம். சரியா? நேற்று உங்கள் அப்பா எங்கே தங்கி இருந்தார், அதாவது உங்கள் அப்பா நேற்று வீட்டுக்கு வரலன்னு உங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்கப்பா. உங்கள் அப்பா எங்கே தங்கி இருந்தாங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்கள் அப்பா தங்கி இருந்தார் இல்லையா? அப்போ தங்குறதுக்கு இங்கிலீஷ் ஸ்டே. அப்போ உன்னுடைய அப்பா, யுவர் டேட்
தங்கி இருந்தார்னு முதல்ல சொல்ல தெரியணும். யுவர் டேட் ஹேட் ஸ்டேடு, தங்கி இருந்தார். இப்போ உங்கள் அப்பா எங்கே தங்கியிருக்கிறார் அப்படின்னா, இப்போ உங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னா வேர் இஸ் யுவர் ஃபாதர்னு அர்த்தம். அது சிம்பிள், அது நமக்கு தேவையில்லை. வேர் ஹேட் யுவர் ஃபாதர், ஹேட் யுவர் ஃபாதர் ஸ்டேடு. யுவர் ஃபாதர் ஹேட் ஸ்டேடை நம்ம நினச்சிடும், ஹேடை தூக்கி முன்னாடி போடும். ஏன்னா ஹேடு ஒரு வினைச்சொல், ஸ்டேடு ஒரு வினைச்சொல். இதெல்லாம் எழுதிக்கோங்க மக்களே, எழுதிக்கோங்க, எழுதுனா தான் உங்களுக்கு புரியும். யுவர் ஃபாதர் ஹேட் ஸ்டேடு, உன்னுடைய தந்தை தங்கி இருந்தார். இப்போ ஹேடை தூக்கி முன்னாடி போடுங்க, ஹேட் யுவர் ஃபாதர் ஸ்டேடு, உன்னுடைய தந்தை தங்கி இருந்தாரா. இப்போ போடுங்க வேர், எங்கே. வேர் ஹேட் யுவர் ஃபாதர் ஸ்டேடு, நேற்று உங்கள் அப்பா வீட்டுக்கு வரலையே, எங்கே தங்கியிருந்தார். வென் ஹேட் யுவர் ஃபாதர் ஸ்டேடு, எப்பொழுது உன்னுடைய தந்தை தங்கியிருந்தார். ஹவு ஹேட் ஹீ ஸ்டேடு, எப்படி உன்னுடைய அப்பா தங்கியிருந்தார். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொந்தமாக ஒரு வாக்கியத்தை எடுத்து சும்மா பிச்சு எழுதுங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9952310603. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண எப்போதும் தயாராக இருக்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம். எத்தனை மணிக்கு கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். அதுக்காக விவேக் நடுராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நீர் லார்டு லபக்தாஸான்னு கேட்டு என்னை கிண்டலாக நீங்கள் பண்ண வேண்டாம். கிண்டல் பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து இங்கிலீஷ் படிங்க. தயவு செய்து மீண்டும் சொல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யார் யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இந்த இங்கிலீஷை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த VS C6W இந்த அட்ரஸை கொடுத்து அந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். பாடத்துலேருந்து வரிசையாக படிக்க சொல்லுங்கள். இங்கிலீஷ் ஈஸிங்க, சூப்பருங்க, வெளுத்து வாங்கலைங்க, பிச்சு பிடுங்கலாங்க, சும்மா தின்னு ரொம்ப டேஸ்ட்டாக ருசி சாப்பிட்லாம். இந்த இங்கிலீஷை படிச்சிட்டிங்கன்னா ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்து நீங்கள் அப்படியே வாசினா ஆஹா இங்கிலீஷ் என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி சத்தியமாக நிச்சயமாக உண்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. சரியா? என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் போட்டு, ஃபாதர் உங்கள் இங்கிலீஷை படித்து நான் அன்றைக்கி நல்லா இருக்கிறேன் ஃபாதர், இங்கிலீஷ் பாடம்னா இங்கிலீஷ் படித்தலாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் ஃபாதர் அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சரியா? ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய ஆன்மா மிகவும் சாந்தி அடையும், ரொம்ப சந்தோஷப்படும். உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா லைக் பண்ணுங்கள். என்ன ஒரு சின்ன டச்சு நல்லா இருக்குது, லைக், வெரி குட். சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் அமுக்கி விடுங்களேன். என்னுடைய திருப்திக்காக. இத்தனை வரை என்கிட்ட இங்கிலீஷ் படிக்காமல் சொல்லி எனக்கு தெரிய வேண்டாமா? ப்ளீஸ் உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த கிளாஸில் சேர்த்து விடுங்க. நன்றி, பாய். மீண்டும் அடுத்த பாடத்தில் விரைவில் சந்திப்போம்.